ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்படிங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிள் தான் பார்க்க வந்திருக்காங்க. 2025ல ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. அந்த வெஹிக்கிள் தான் அதுதாங்க ஹோண்டாவோட CB350 RS வெஹிக்கிள். அதை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு. அந்த வெஹிக்கிள் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நம்ம அதில் என்னென்ன கலர்ஸ் வருது, என்னென்ன வேரியன்ட் இருக்கு, என்னென்ன பிரைஸ் என்ன, அதோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன அப்படிங்கலாம் பார்ப்போம். நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ 2025 மாடலில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வரிசையாக பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம எப்பவும் கூட ஃப்ரண்ட் டிசைன் ஆரம்பிப்போம். நம்ம வாங்க ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஒரு LED ஹெட்லைட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட்லைட் போட்டு காட்டுறவங்களுக்கு இதில் லோ பீம் ஹை பீம் பண்ணலாம். இதில் மர்கார் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷிங் கலரில் கொடுத்துருக்காங்க. கிரே கலரில் வருது. உங்களுக்கு நம்ம வெஹிக்கிள் கலர் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ வந்து பிளாக்காக தான் சரி, ரெட்டாக தான் சரி, உங்களுக்கு இந்த மர்காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரே கலரில் மேட் ஃபினிஷிங் கலரில் வருது. வாங்க டெயில் லேம்ப் வரைக்கும் பார்ப்போம். நம்ம டெயில் லேம்பும் LED தான். நமக்கு இங்கே பாருங்க, டெயில் லேம்ப் LED தான். அதே போல் இண்டிகேட்டர் நமக்கு வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இண்டிகேட்டர் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ ஹசாரில் மார்க் பண்ணுறேன். ஓகே, இது LED தான் நமக்கு. அதே போல் இங்கே ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே எப்போதும் நம்பர் பிளேட் வைக்கிறதா ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வாங்க இப்போ நம்ம ஹேண்ட் பார் பொசிஷன் பார்ப்போம். நம்ம ஹேண்ட் பார் பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல் இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வெஹிக்கிள் ஆனா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது அசார் லேம்ப் போடுறதுக்காக சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அசார் லேம்ப் போடுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னாக்கா இங்கே ஹாரன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதே போல் இண்டிகேட்டர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம எப்பொழுதும் நம்ம வந்துட்டு வெஹிக்கிள் ஓட்டுற வச்சுக்கோ. நம்ம ஹாரன் இங்கே இருக்கும், நமக்கு அடிக்கடி ஹாரன் ப்ரெஸ் பண்ணுவோம் நம்ம. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஹாரன் மேலேயும் இண்டிகேட்டர் கீழே கொடுத்துருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது எனக்கு. இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் வண்டி ஓட்டுறவ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து எப்போது ஹாரன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ஹாரன் ப்ரெஸ் பண்ணாமல் அது வந்து இண்டிகேட்டர் ப்ரெஸ் ஆகிடுது நமக்கு. அப்போ நம்ம ஹாரன் நினச்சிட்டு அவங்க ப்ரெஸ் பண்ணிட்டு ஆனால் ஹாரன் அடிக்க பண்ணி பார்த்தாக்கா அப்போ வந்து நமக்கு இண்டிகேட்டராக இருக்குது. சரி, ரைட், ஓகே. ஏன்னா ஹோண்டா பற்றி குளோபலைஸாக மாற்றிருக்காங்க உங்களுக்கு. அதனால இவங்க இங்கே மாற்றவே இல்லை, இந்திய ஸ்டைலுக்காக மாற்றாமல் இருக்காங்க அவங்க. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன வருது அப்படின்னாக்கா, கன்சோல் வந்து செமி டிஜிட்டல் கன்சோல் சொல்லலாம் நமக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளாக் காட்டுது உங்களுக்கு. இதில் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் காட்டுது நமக்கு. இதில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் காட்டுது நமக்கு. இது வந்து ABS காட்டுது நமக்கு. இதில் டுவல் சேனல் ABS தான். இது போல விஷயங்கள் எல்லாமே இதில் வந்துருது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்துட்டு இந்த ஹோண்டா கனெக்ட் ஆப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹோண்டா சிங்க் ஆப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வர கால்ஸோ இல்லை வாட்ஸ்அப் வர மெசேஜோ அதனால நமக்கு வந்து பிளிங்க் ஆகும். நமக்கு பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து மொபைல் தான் பார்க்க முடியும். நம்ம அதை பிளிங்க் ஆகும். நமக்கு வந்து பாட்டை மாற்றணும் அப்படின்னு நினச்சாக்கா நம்ம வந்துட்டு இதிலே மாற்றிக்கலாம். நம்ம சுவிட்சில் மாற்றிக்கலாம் நமக்கு. இதில் சரிங்களா, இந்த சுவிட்ச் இங்கே இருக்குது, அதை மாற்றிக்கலாம் நமக்கு. இதில் அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் டிம் லைட் பண்ணுற சுவிட்ச் இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் இவங்க 4 கலர் அப்படியே பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கூட இருக்க பிளாக் கலர் உங்களுக்கு, தென் கிரே கலர் ஒன்று உங்களுக்கு, அதே போல் கிரேலேயே இன்னொரு கிரே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, இன்னொன்று மெரூன் கலர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மெரூன் கலர் ரெட்டுங்கிறாங்க உங்களுக்கு. பார்க்குற நமக்கு மெரூன் மாதிரி தெரியுது நமக்கு. உங்களுக்கு கிரே கலர் பொறுத்த வரைக்கும் 2 கிரே அப்படிங்கிறாங்க. மேட் கிரே ஒன்று, இன்னொரு கிரே கலருங்கிறாங்க. அந்த படத்தை அவங்க பிக்சர் காட்டுறவங்களுக்கு பாருங்க உங்களுக்கு. அதே போல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த RS பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது நமக்கு. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்துச்சு. பட் எதில் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலர் மட்டும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கலருமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு. இது நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் டேங்கர் போட்டிங்க அப்படின்னா மறைஞ்சிருக்குது உங்களுக்கு. சரியா, இது டேங்கர் போடாத பட்சத்தில் சூப்பராக இருக்குது. நம்ம டேங்கை பொறுத்து பேசியிருக்காங்க. இப்போ சொல்லிடுறாங்க உங்களுக்கு. டேங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து 15 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் தான் உங்களுக்கு. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 35-40 கணக்கு வச்சுக்கிறாங்க நமக்கு. வாங்க இப்போ நம்ம சீட்டிங் பொசிஷன் பார்ப்போம். நம்ம சீட்டிங் பொசிஷன் மட்டும் இல்லாமல் இந்த சீட்டோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, சீட்டோட ஹைட் வந்து 800 mm ஹைட் தான் உங்களுக்கு. 800 mm அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி, ஸ்லைட்லி கொஞ்சம் கூட தாங்க உங்களுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 5.4 இருப்பேன் நான். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வண்டி சாச்சா தான் நான் கால் வைக்க முடியும். எனக்கு எப்போதும் பண்ணிட்டு காலை வைக்க முடியும்னு நினச்சாக்க கொஞ்சம் வைக்க முடியல. எனக்கு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கால் தூக்கிட்டு தான் எனக்கு. ஏன்னா 800 mm என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 5.2 5.4 தான் இருப்பேன். இன்கேஸ் வந்து என்னோட கூட இருக்காங்க, ஹைட் கூட இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. சீட்டை பொறுத்த வரைக்கும் இது 800 mm சொல்லியாச்சு உங்களுக்கு. சீட் குஷன் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து சிங்கிள் சீட்டாக இருக்குங்க. இது உங்களுக்கு இது டுவல் சீட் கிடையாது, சிங்கிள் சீட்டு தான் உங்களுக்கு. சிங்கிள் சீட்டில் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ உட்காந்துட்டேங்க. நான் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கேன். நான் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டேன் அப்படின்னாக்கா பின்னாடி உட்காரணும்ல, அந்த பின்னாடி உட்காரணும் அப்படின்னாக்கா அவங்க பயமெல்லாம் உட்கார முடியாதுங்க. கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, கிராப் கிரேட் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பயப்படாமல் உட்கார முடியும். இன்கேஸ் நான் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா இங்கே பின்னாடி உட்காந்துருக்காங்கனாக்கா திடீர்னு ஆக்சிலேஷன் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன் நான். ஓகே, நிறையா கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு அவங்க பிடிக்கலன்னு வச்சுக்கலாம், டக்குனு அவங்க வந்து ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில். அதனால் இது வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு லேடிஸ் உட்கார முடியுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கேள்விக்குறி தான் இது. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் வாங்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பேக் ரெஸ்ட் கண்டிப்பாக வாங்கி போட்டுங்க. நீங்கள் பேக் ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அசரிஸில் விற்கிது உங்களுக்கு. அது வாங்கி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரைடிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம ஹைனஸ் பற்றி ஓட்டி பார்த்துருக்கோம். நமக்கு ஹைனஸ் ஓட்டினதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு. ஏன் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு மாடர்ன் ரெட்ரோ ஸ்கேம்லர் டைப் அப்படிங்கிறாங்க. அதனால இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், என்னோட கால் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் வந்துருக்கு எனக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸிங் பொசிஷன் கிடையாது எனக்கு. கொஞ்சம் இதாக இருக்குது எனக்கு. அதே மாதிரி ஹேண்டில் பொறுத்தவரைக்கும் நான் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கு எனக்குங்க. ஓகேவா, நான் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பொசிஷனில் உட்காந்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் இப்படி இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கலாங்க. ஹைனஸ் பொறுத்தவரைக்கும் இப்படி இருக்கு எனக்கு.
ஓகேவா? இதை பொறுத்தவரைக்கும் நான் இப்படி வந்து பிடிக்கணும் உங்களுக்கு. இந்த டிஃப்ரெண்ட் இருக்குல்ல உங்களுக்கு. இது நல்லா இருக்கு, ஓட்டுறது சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் எனக்கு. பட் ஆனால் இதுலேயே நம்ம வந்து லாங் போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ரொம்ப தூரம் குனிஞ்சே இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. அது கொஞ்சம் பெயினாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ கை வலி வந்துடும் நமக்கு. அது இல்லாமல் இது வந்து யங்ஸ்டர்ஸ் சூப்பராக ஓட்டுவாங்க, அவங்க பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் ஓட்டணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது நமக்கு. வாங்க இப்போ வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஸ் பற்றி பேசுவோம் நம்ம. வீலை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அலாய் வீல் தான் உங்களுக்கு. டயரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல வந்து R19 ரியரில் வந்து R17 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 100/90 ரியரை பொறுத்த வரைக்கும் 150/70 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொண்ட பிரேக் தான் உங்களுக்கு. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 310 mm டிஸ்கும், ரியரை பொறுத்த வரைக்கும் 240 mm டிஸ்கும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்வின் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னாக்கா 2025 யூஎஸ்பி சஸ்பென்ஸ் கொடுப்பாங்க பார்த்து எதிர்பார்த்தோம் நம்ம. பட் அது இல்லைங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நமக்கு. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 350cc தெரியும் நமக்கு. கரெக்டாக சொல்ல போனாக்கா 348cc உங்களுக்கு. ஹார்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து 21 ஹார்ஸ் பவருங்க உங்களுக்கு. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 30 Nm டார்க் உங்களுக்கு. டார்க் சூப்பராக இருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. இது வந்து ஒரு 5 கியர் பாக்ஸ் உள்ள வெஹிக்கிள் தாங்க இது. அதில் வந்து ஹோண்டா ஸ்லிப்பரி கிளட்ச் இருக்குது உங்களுக்கு. அசஸ் ஸ்லிப்பரி கிளட்ச் உள்ள வெஹிக்கிள் இது. அதே போல் ஹோண்டா செலக்டபிள் டார்க் உள்ள வெஹிக்கிள் இது. ஒரு அசஸ் ஸ்லிப்பரி கிளட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஒன்றும் இல்லைங்க, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சிட்டியில் ரைட் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு அடிக்கடி ஒரு டிராஃபிக்கில் இருக்கிற நம்ம வந்து கீரை மாத்திரமா இருக்கும் நமக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கு நம்ம கிளச்சை பிடிக்கிறப்ப உங்களுக்கு. மற்ற வெஹிக்கிள் தெரியும் உங்களுக்கு, மற்ற வெஹிக்கிள் பிடிக்கிறப்ப நம்ம கிளச்சை பிடிக்கிறப்ப நமக்கு ஏன்டா பிடிக்கலன்னா இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட்னா கை வலிக்காது உங்களுக்கு. இல்லைன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு கை வலி பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ வெஹிக்கிள் ஓட்டிட்டு இருக்கீங்க, திடீர்னு சடனாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளச்சை பிடிச்சி கீரை குறைக்கிறீங்க. நீங்கள் கீரை குறைக்கணும் வச்சுக்கலாம் உங்களுக்கு. மற்ற வெஹிக்கிள் வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன ஆகுனா ஸ்டக்காக நிற்கும் தெரியுமா உங்களுக்கு, ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. அந்த விஷயம் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்காது. ஹோண்டா செலக்டபிள் டார்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறீங்களாங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தெரியும் உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னன்னாக்கா உங்களுக்கு பிரேக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு. அதே விஷயத்த வந்து இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஹோண்டா வந்து என்ன பண்ணி இன்ஜின் வச்சு உங்களுக்கு கவர் பண்ணுறாங்க உங்களுக்கு. இது இன்னும் சூப்பராகவே இருக்குங்க உங்களுக்கு. அதை காட்டு வாங்க இப்போ வெஹிக்கிள் ஓட்டி பார்ப்போம் நம்ம. ஆன் ரோட்டில் இந்த வெஹிக்கிள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கிறத பார்ப்போம் நம்ம. இப்போ நம்ம ரைடு கிளம்புவோம் நம்ம. பீட்டர் சூப்பராக இருக்குங்க. அதான் சொன்னாங்க திரும்பி இந்த இண்டிகேட்டர் தாங்க. இண்டிகேட்டர் போடுறது, நம்ம ஹார்ன் அடிக்கிறோம். நான் வந்து ஆக்சுவலாக இண்டிகேட்டர் போட்டு போடுறேன். அந்த ஹார்ன் இருக்குது, அது பெரிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம சொன்ன மாதிரி. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இடத்துல தான் இப்போ இந்த இடத்துல ஹார்ன் இருக்குது எப்பொழுதும் நமக்கு. அதில் ஹார்ன் ப்ரெஸ் பண்ணுவோம் நம்ம. இண்டிகேட்டர் மேலே இருக்கும், பட் இங்கே தலையில் இருக்கா, அதான் பிரச்சனை நமக்கு. பிரேக் நல்லா இருக்குது, இந்த டார்க் நல்லா இருக்கும், சடனாக பிக்கப் ஆகிடுது வெஹிக்கிள் உங்களுக்கு. அதனால் சிட்டிக்குள்ளே நம்ம வந்துட்டு டிராஃபிக்கில் போகிறப்ப நம்ம வந்துட்டு நம்ம பிரேக் அடிக்கிறோம், நம்ம வந்து கியர் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட கவலைப்பட தேவையில்லை. ஆக்சுவலாக அது வந்து மீட்டர் கழட்டி இருக்குங்க, அதனால் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது அப்படின்னு தெரியாது நமக்கு. இப்போ நல்ல ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறேன் இப்போ உங்களுக்கு. எப்படியும் ஒரு 80 போயிட்டு இருப்பேன் நான் கண்டிப்பாக. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுங்க பிரேக் எனக்கு. ஏன்னா இது வந்து டியூவல் ஏபிஎஸ் போல வெஹிக்கிள் தான் இது. அதே போல் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து 310 mm டிஸ்க் நல்லா இருக்கு எனக்கு. எங்கே பிரேக் அடிக்க நினைக்கணும் அதெல்லாம் அடிக்க முடியும், எங்கே நிற்கணும்னு நினைக்கும் அதை நிற்க முடியும் நம்மளால. நம்ம இப்போ இதுக்குள்ளே போயிட்டு சஸ்பென்ஸ் பார்ப்போங்க. நம்ம இப்போ சஸ்பென்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதில் பார்ப்போம், வெளிச்சமும் பார்ப்போம் நம்ம. இதில் வெளிச்சம் எப்படி இருக்கு நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா, பாருங்க நம்ம ட்ரிப் ரைட் பண்ணுறோம். நம்ம இருட்ட பண்ணுறோம், பாருங்க எப்படி இருக்கு. சரியான ரோடுங்க, அது ரோடே கிடையாது இது. ஓகே, நான் உங்களுக்காக ஓட்டுறோம் நம்ம. இதில் திரும்பி போகிறதில் பார்த்துங்க. ஓகே, சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குங்க. ஓகே, நல்லா இருக்கு, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. அதே போல் நம்ம இங்கேயும் பிரேக்கை பார்த்துருவோம். நான் அப்படியே பிரேக் அடிக்கிறேன்ப்பா உங்களுக்கு. ஓகே, பிரேக் சூப்பராக இருக்குங்க. பிரேக்கோட கண்டிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சஸ்பென்ஸை பார்த்தாச்சு, பிரேக்கை பார்த்தாச்சு, நம்ம இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இதில் டார்க்கும் பவரும் சூப்பராக இருக்குது. ஓகேவா, நான் வேறு ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா நம்ம ரைட் ரிவ்யூவில் விட்டுட்டு சார் சொல்லுங்க, நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஆட் ரிவ்யூ பண்ணுறப்ப கண்டிப்பாக ஆட் பண்ணிடுறேன் நான். இன்றைக்கி நமக்கு வெஹிக்கிள் ரிவ்யூக்காக கொடுத்தது பிக் விங் தஞ்சாவூர் தாங்க. இன்றைக்கி அவங்க கான்டாக்ட் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. அவங்கள்ட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் 2025 ஹைனஸும் வந்து அவங்க வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அதே போல் 350 RSும் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் டெஸ்ட்டே பார்க்கலாம், அவங்கள்ட்ட டெஸ்ட்டே பாருங்க. நீங்கள் அதே போல் நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இடம் வந்து லீரிவி ரெசார்ட்டுங்க. இது வந்து மாரியங்கோல்லேருந்து திருச்சி போகிற பைபாஸில் இருக்குங்க. இதோட லொக்கேஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ அல்லது ஃபோட்டோ ஷூட்டோ இது போல் எல்லா விஷயம் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு. ஓகே, இப்போ வெஹிக்கிள் ஓட்டி பார்த்து என்னோட தாட்டை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பேசிட்டான், பட் ஆனால் 2025 அப்டேட் சொல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறீங்களாங்க.
நானும் சொல்ல தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் 2025 பெரிய அப்டேட்லாம் எதுவும் தரலைங்க உங்களுக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 4 கலர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த டேங்க்கில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்களே, இதாங்க மெயின் அப்டேட் உங்களுக்கு. அது இல்லாமல் இந்த இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா OBD2 சென்சார் அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. இது போல விஷயங்கள் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ பெருசாக வந்து வெஹிக்கிள் வந்து மாற்றங்கள் இல்லைங்க உங்களுக்கு. அதனால உங்களுக்கு பெருசாக சொல்ல முடியாது இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்தெல்லாம் கமெண்ட்ல தெரிவிங்க உங்களுக்கு. இது போல வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் எனக்கு அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம் உங்களுக்கு. அதுவே உங்களோட வீடியோ உங்கள் பேட்ரிக்.